என்னடா அபி கால் பண்ணாளா? இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ இப்படி அவாய்ட் பண்ணிட்டே இருக்க போற? 2 years ஆயிடுச்சு மச்சான். அதுவும் இல்லாம அபி நம்ம ஃப்ரெண்டுடா. இந்த 2 yearsல அவ உனக்கு எவ்வளவு டைம் கால் பண்ணிருப்பா? எதுக்கு மச்சான் அவளை தேவையில்லாம அவாய்ட் பண்ற? அன்னைக்கு அவ வராம போனதுக்கு என்ன வேணா ரீசனா இருக்கலாம்டா. அதுக்கு நீ அவகிட்ட பேசினாதான்டா தெரியும். தயவு செஞ்சு அபிகிட்ட பேசுடா. ஹலோ அர்ஜுன். ஹலோ டே, ஏதாச்சும் கேக்குதா? டே ஏதாச்சும் பேசுடா. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். டே கேக்குதா இல்லையா உனக்கு? இப்பதான் உனக்கு என் கால் அட்டென்ட் பண்ணணும்னு தோணுச்சா? எவ்வளோ மெசேஜ் எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன். ஏதாச்சும் ஒன்றுத்துக்காச்சும் ரிப்ளை பண்ணியிருப்பியா? சரி ஓகே, எனக்கு உன்னை நேரில் பார்த்து பேசணும். நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? சரி ஓகே, நாளைக்கு ஈவினிங் நான் சொல்கிற கெஃபேக்கு வந்துடு. சரி ஓகே அபி, வரேன்.
இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி ஃப்ரெண்டாகவே நடிக்க போற? காலேஜே முடிய போகுதுடா. அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஃபேர்வெல். அதுக்கப்புறம் நம்ம அபியை எப்போ பார்ப்போன்னே தெரியாது. எவ்வளோ நாள் தான் இப்படி சொல்லாமல் மறைக்க போற? தயவு செஞ்சு போய் சொல்றா. அபி, சொல்ல அர்ஜுன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஏன்? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுடா. அதான். இங்க இல்ல, நாளைக்கு ஈவினிங் நான் சொல்ற கெஃபேக்கு வந்துறியா? அங்க சொல்றேன். சரி, ஓகே. என்னடா ஆச்சு? ம்ஹும். என்னாச்சுன்னு தெரியலடா. கால் பண்ண எடுக்கல. மெசேஜ் பண்ணி பார்த்தேன். மெசேஜ் எல்லாம் பார்க்கறா, பட் எந்த ரிப்ளையும் பண்ணல. மேபி உன் மிஸ் கால் அவள் பார்க்காம இருந்துக்கலாம். நீ வேணா இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாரு. நான் வேணா இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கறேன்டா. Calling is either switched off or not reachable at the moment. Please try later. என்னாச்சுடா? ஸ்விட்ச் ஆஃப். சரி, நீ எதுவும் யோசிக்காத. வேற ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்கலாம். அவ அப்புறமா உனக்கு கால் பண்ணுவாடா, பாத்துக்கலாம். நீ எதுவும் மைண்ட்ல தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. ஆமாச்சான், போலாம். நீ போ மச்சான், நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன். சரி, ஓகே, பாத்துட்டு வா. இந்த 2 இயர்ஸ்ல நான் உனக்கு எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பேன், எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன். அது ஒன்றுத்துக்காச்சும் ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சா? அப்படி என்ன உனக்கு என் மேல கோவம்? அன்னைக்கு நான் வராம போனதுக்கு என்ன ரீசன் தெரியுமா உனக்கு? நீ எந்த ரீசனும் எனக்கு சொல்ல வேண்டாம் அபி. ரீசன் வேண்டான்னா அப்புறம் எதுக்கு நான் ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி என்னை விட்டு விலகி விலகி போனேன்? அபி, இவ்வளோ நாள் நான் வேலைக்கு போனதுக்கான ரீசன் நீ அன்னைக்கு வராம போனதுனாலலாம் இல்ல. அப்புறம் பயம். பயமா? பயம்தான் அபி. என்கிட்ட என்னடா பயம் உனக்கு? சொல்லுடா, என்ன பயம்? என்னைக்கு உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறிச்சோ அன்னைக்கு வந்தது இந்த பயம். எங்க உங்ககிட்ட இதை சொல்லி
நான் உன் முன்னாடி வரும்போதெல்லாம் உன் முகத்தில் இருக்கிற இந்த சிரிப்பு இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயம். ஃப்ரெண்ட்ஷிப்போட நம்பிக்கையை உடைச்சு உன்னை கஷ்டப்படுத்தி என்னை விட்டு தள்ளி போயிடுவியோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன் முகத்தை பார்க்குற தைரியமே எனக்கு வரல. என்னைக்காச்சும் இப்படி ஒரு நாள் வரும், அது எப்படியாச்சும் கடந்துடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் நேற்று கூட நீ கால் பண்ணும்போது இது எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் இது உங்ககிட்ட சொல்லவே முடியல. மறைச்சிடலான்னு கூட தான் நினச்சேன், பட் முடியல. அபி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இத சொல்ல உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? அப்போ உனக்கு ஓகேவா? சொல்ல அபி, உனக்கு உண்மையாலவே ஓகேவா? என்னால இது நம்பவே முடியல. சார், யுவர் ஆர்டர். ஒரு 5 minutes கழிச்சு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. சொல்லுங்க சீனியர். இதோ கிளம்பிட்டேன். ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா ஸ்கூலுக்கு போனோம், இப்போ ஒரே காலேஜ்ல சேர்ந்துருக்கோம். சூப்பர்ல. சூப்பர் மச்சான். பேசாம இந்த காலேஜ்ல ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றோம். சூப்பர்டா. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவா? ஆமாண்ணா. உங்கள் பேர் என்ன? அர்ஜுன். லோக்கிண்ணா. எந்த டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள்இண்ணா. என்னடா அண்ணான்னு சொல்கிறீங்க? நான் உங்கள் சீனியர் தான் கூப்பிடணும். ஓகே ஓகே சீனியர். சீனியர். சீனியர் என்ன சொல்கிறாங்களோ அதான் ஜூனியர் கேட்கணும். அதான் அந்த காலேஜோட ரூல்ஸ். தெரியுமா? தெரியும் சீனியர். தெரியும் சீனியர். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்கணும். ஓகேவா? ஓகே ஓகே சீனியர். சீனியர். இது என்னன்னு தெரியுமா? சாக்லேட் சீனியர். சாக்லேட் சீனியர். எதுக்குன்னு தெரியுமா? தெரியும் சீனியர். காலேஜ் ஃபர்ஸ்ட் டே ஸ்வீட் தானே கொடுக்குறீங்க? டேய், இப்போ அந்த சாக்லேட் உங்கள்கிட்ட தருவேன். கேட்டில் எந்த பொண்ணு இப்போ வராளோ அவளுக்கு நீ ப்ரொபோஸ் பண்ணுற. சீனியர். புரியுதா? ஏய், அங்கே பாடுறா. வரேண்ணா. உன் பேர் என்ன? அபினா. எந்த டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவா? ஆமாண்ணா.
டேய் சொன்னது செய்டா. ஓகே சீனியர். ம். இன்னைக்கு தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. பட் யார் மேலேயும் இந்த லவ்வோ க்ரஷோ எனக்கு வந்ததில்லை. ஆனால் எப்போ உன்னை அந்த கேட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியல உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு. இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணோம் இல்லை அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணோம்லாம் எனக்கு தெரியுது. இப்போ என் கையில் இந்த சாக்லேட் தான் இருக்கு. ஐ லவ் யூ அபி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சீனியர். சாரி அபி, சீனியர் தான் அப்படி பேச சொன்னாங்க, அதான் அப்படி பேசினேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சீனியர் தானே பேச சொன்னாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? நம்ம ஃப்ரெண்டு தான். ஓகே சரி, ஓகே. இந்த சாக்லேட் நான் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடு. சாப்பிடலாம். ஒரு வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனக்கும் மழையை பார்க்கிறேனே. என்னை சுட்ட சுட்ட நாணையை வைத்தாள், நெஞ்சை கிட்டத்தட்ட கரையை வைத்தாள். அவள் அழகென்னும் நதியில் விழுகிறேன் இல்லையா, என்னை உருமாற்றினாள், காதல் கரையேற்றினாள். ஒரு வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே. நேற்ற வரையில் நான் காற்று வீசினால் நின்று ரசித்ததே இல்லை. விரல்கள் கோர்க்கையில் விருப்பம் கொளுத்திடும் நெருப்பில் எரிந்ததே இல்லை. தொட்டு பேசினால் என்னவோ ஆகிறேன். உன்னை விட்டு பிரிக்கையில் கொஞ்சமாய் சாகிறேன். மிதக்கிறேன், பறக்கிறேன், மேகத்தை பிடிக்கிறேன். அருகிலே சந்தியா யோகத்தில் குதிக்கிறேன். இது போதும் பெண்ணே, இது போதும். ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனக்கும் மழையை பார்க்கிறேனே. ஒரு நிமிஷம். மச்சான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? சொல்கிறா. நீ அபியை லவ் பண்றியாடா? ஏன்டா அப்படி கேட்குற? இல்ல, பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அபியை எப்போ காலேஜில் பார்த்தனோ அப்போ இருந்தே அபியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவன் எப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலோ அப்போதுலேருந்து நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஏன் மச்சான் சொல்லாம இருக்க?
எப்படி நான் சொல்கிறது, அவள் என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா. அதுவும் இல்லாமல் இது அவகிட்ட சொல்லி அவள் எப்படி எடுத்துப்பானே தெரியல. அபிக்கும் என் மேலே லவ் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட நான் போய் சொல்லலாம். பட் எதுவும் தெரியாதுல்ல. அதை நீ சொன்னாதான்டா தெரியும். கரெக்ட் தான். பட் இப்போ தானே கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். போக போக அபிக்கும் என் மேலே லவ் இருக்கான்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்புறம் சொல்லிக்கலாம். என்னமோ பண்ணு. என்னடா 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்லை, சும்மா அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எங்க நடக்கிறேன், எதற்க சிரிக்கிறேன், வயதை மறக்கிறேன் நானே. குடைகள் இருந்துமே மழையில் நனைவது காதல் வந்த பின் தானே. தந்தை அருகிலே இதுவரை தூங்கினேன். தன்னை தனிமையை என்று நான் விரும்பினேன். இதை என்ன இளமைகள் நடத்திடும் மோதலா, இதயத்தில் கொதிக்கிற காய்ச்சலே காதலா. இது போதும் பெண்ணே, இது போதும். ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனக்கும் மழையை பார்க்கிறேனே. என்னை சொட்ட சொட்ட நாணையை வைத்தாள், நெஞ்சை கிட்டத்தட்ட கரையை வைத்தாள். அவள் அழகெனும் நதியில் விழுகிறேன் இல்லையா, என்னை உருமாற்றினாள். காதல் கரையேற்றினாள், என்னை உருமாற்றினாள். காதல் கரையேற்றினாள். சிரிக்காத, நான் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு அவ்வளோ கோவம்? இந்த 2 இயர்ஸ்ல எவ்வளோ கால் பண்ணியிருப்பேன் உனக்கு, எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பேன். ஒரு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சா உனக்கு? நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, எதுவுமே உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலை இல்லை? சாரி அபி. இப்பயாச்சும் உனக்கு வரணும்னு தோணுச்சே. சரி, அதை விடு. சரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை சொல்லதான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அபி. என்ன விஷயம்? சொல்லுடா. இல்லை, நீயே சொல்லு. இல்ல, நீ சொல்லு. இல்லை பரவாயில்ல, நீயே சொல்லு. சரி, நெக்ஸ்ட் மந்த் என்னோட மேரேஜ். நீ கண்டிப்பா என்னோட மேரேஜ்க்கு வரணும். சரி, நீ ஏதோ சொல்லணும் சொன்ன, அது சொல்லு. டேய், நீ ஏதோ சொல்லணும் சொன்ன, அது சொல்லு. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை அபி. அதை சொல்லணும் தான் சொன்னேன். ஆமா, நம்ம காலேஜ் லாஸ்ட் டே அப்போ நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்ன, அது என்ன? அது காலேஜ் ஃபைனல் டே. திரும்பவும் எப்போ மீட் பண்ண போறோன்னு தெரியல. சரி, அதான் ஒரு காஃபி குடிக்கலான்னு உன்னை வர சொன்னேன். ஒரு காஃபி குடிக்க வரலன்னா என் மேல இவ்வளோ கோவம்? சரி, இப்ப சொல்லு அந்த காஃபிய. சரி, ஓகே.
இல்லை நீ குடி. சரி ஓகே. சரி ஓகே, டைம் ஆச்சு, போலாமா? சரி ஓகே அபி, போகலாம். அபி, சொல்ல அர்ஜுன். நாளைக்கு ஈவினிங் நீ சாரியில் வர முடியுமா? ஏன்? இல்லை, இந்த 3 இயர்ஸில் இது வரைக்கும் நான் உன்னை சாரியில் பார்த்ததே இல்லை. அதான். முடியாது. சொல்லுடா. ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்ஸ்டா.